வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன் ஸ்கிரிப்டோ அண்ட் ஐம் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான வேக்ஸ் பிளாக் செயின் ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வேக்ஸில் இருக்கிற ப்ராஜெக்ட்டு, ஸோ ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸான ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ அவங்களுடைய பேக் சேல் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நிறைய கேம்பெயின்ஸ் நடத்திட்டு இருக்காங்க, கிவ்அவேஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது கிவ்அவே இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்படின்னா அடுத்த டைம் நானே அந்த டீம் கிட்ட பேசி நம்ம கம்யூனிட்டிக்கு ஒரு 50,000 ரூபாய்க்காவது நான் கிவ்அவே வாங்கி கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக செய்வேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல, மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப்னாலும் எந்த ஒரு டெஸ்ட் நெட்னாலும் எல்லாமே நான் நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் போடுவேன். இன்னொரு விஷயம், எந்த ஒரு தமிழ் கம்யூனிட்டிலையுமே யாருக்குமே தெரியாத விஷயங்கள், தெரியாத ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வரும். ஸோ மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராஜெக்டோட நேம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிளாக் செயின் பிராவலர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த பிளாக் செயின் பிராவலர்ஸ் எதுக்கு ப்ரோ இவ்வளோ நாள் நீங்கள் போடாமல் இன்றைக்கி போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பிளாக் செயின் பிராவலர்ஸ்ட்டை வந்து நான் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், ப்ரோ இந்த மாதிரி பிளாக் செயின் பிராவலர்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க, இவங்ககிட்ட போய் நீங்கள் பேசுங்க, இவங்க வந்து நம்ம கம்யூனிட்டிக்கு ஏதாவது கிவ்அவே கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து நான் பேசும்போதுல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, தம்பி நீ வந்து புது ஆளாக இருக்கிற, உன் கம்யூனிட்டியும் வேக்ஸுக்கே புதுசாக இருக்குது, ஒருவேளை உங்ககிட்டருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உனக்கு வந்து ஒரு $500 நாங்கள் வந்து மதிப்புள்ள என்எஃப்டிஸ் கிவ்அவே கொடுக்குறதுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் பேசியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக தருவாங்க அப்படின்னு நம்புவோம். ஸோ நம்ம தமிழ் கம்யூனிட்டியிலே நம்ம மட்டும்தான், அதாவது மாறன் ஸ்கிரிப்டோ திலுக்கு துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் வேக்ஸ்லேயே ரொம்ப ஆக்டிவான ப்ரோ பீப்புள். ஸோ நமக்கு இந்த மாதம் வந்து 50,000 40,000 ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நமக்கு இந்த கிவ்அவே கிடைக்கிறதுக்கு எல்லோரும் கடவுளை வேண்டிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த பிளாக் செயின் ப்ராவலர்ஸில் வந்து நிறைய அப்டேட் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ என்ன ப்ரோ அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிவிபி அப்படின்னு ஒரு செக்ஷன் வரப்போகுது. சரிங்களா? ஸோ பிவிபினா என்னது, அது மட்டும் இல்லாமல் இந்த செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ பிவினா பார்த்துக்கோங்க, பிளேயர் வர்சஸ் பிளேயர். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி கிளிக்கர் கேம்ஸ்லலாம் வெறும் ஒரு பட்டன் அமுக்கணும், அவங்களே தானாக லேண்டுக்கிடும், ஒரு குறிப்பிட்ட அளவு டோக்கன்ஸ் வந்துடும். இப்போ வந்து எப்படின்னா, நம்ம வந்து நமக்கு எதிர்த்தால ஒருத்தர் இருப்பாப்பில், நம்ம இருப்போம். சரியா? நம்ம 2 பேருக்கு சண்டை போட்டு எவன் ஜெயிச்சு வரானோ அவனுக்கு ரிவார்டு கிடைக்கும். அந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த பிளாக் செயின் பிராவலர்ஸோடைய பேக்கர்ஸு, அது மட்டும் இல்லாமல் அவங்கள யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த BRWL இந்த டோக்கனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்கரில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கூகாயினில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஓகெக்ஸில் இருக்குது. இங்கே இருக்கும் எல்லாமே. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே இவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹோபி இருக்குது, கேட் இருக்குது. ஸோ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க பிளாக் செயின் பிராவலர்ஸ் பின்னாடி. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நிறைய கிவ்அவேஸும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் இதை பற்றி வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்களோட பேக்ஸில் தான் வந்துன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% ப்ராஃபிட்லேருந்து ஒரு 2x ப்ராஃபிட் வரைக்கும் இவங்களுடைய பேக்ஸை வந்து நீங்கள் உடனே செல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எந்த ஒரு பேக் சேல் நியூஸ்னாலும், எந்த ஒரு வேக்ஸில் இருக்கிற எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்னாலும், கிவ்அவேனாலும் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்துடும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு ஏர்ட்ராப் விட்டுருக்காங்க. சரிங்களா? அது என்ன ஏர்ட்ராப் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஏர்ட்ராப்பில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ அந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்எஃப்டி பை பண்ணியே ஆகணும். பை பண்ணாமல் அந்த ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய வேக்ஸ் வாலெட்டுக்கு வந்து ஒரு 15 வேக்ஸ் மட்டும் கொண்டு வந்துங்க. ஸோ 15 இல்லைனா 11.75 வேக்ஸ் இருந்தால் போதும். இப்போ வந்து நான் அந்த என்எஃப்டியை வந்து பை பண்ணுறேன். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பை ஃபார் 11.75 வேக்ஸ் அப்படின்னு கொடுத்த உடனேயே நமக்கு வந்து இந்த என்எஃப்டி வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம பை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த என்எஃப்டி பை பண்ண உடனேயே அடுத்ததாக வந்து நம்ம ஒரு சில டாஸ்க்ஸ் பண்ணோம். இருங்க, இப்போ இந்த என்எஃப்டி வந்து பை ஆகிட்டோம். ஸோ வந்து இப்போ வந்து எனக்கு என்எஃப்டி இப்போ பை பண்ணிட்டேன். அடுத்ததாக அந்த ஏர்ட்ராப் டாஸ்க் பண்ணுறக்கூடிய வெப்சைட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் அந்த ஏர்ட்ராப் டாஸ்க் பண்ணக்கூடிய வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம இந்த க்ளீம் ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஃபார்ம் மாதிரி தான். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த என்எஃப்டி ஹோல்டு பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து உள்ளே போகும். ஸோ அதனால தான் இந்த என்எஃப்டி வந்து நான் வந்து பை பண்ண சொன்னேன். சரிங்களா? அடுத்த நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒவ்வொருத்தரோட வீடியோவும் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாரோடைய வீடியோவும் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக
என்ட்ரிஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அவங்களுடைய உங்களுடைய டிஸ்கார்டு பெர்மிஷனை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுங்க. சரிங்களா? ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்த உடனேயே நீங்கள் வந்து ஆத்தரைஸ் அப்படின்னு கொடுத்த உடனேயே அவங்க வந்து உங்களுடைய டிஸ்கார்டு பெர்மிஷனை எடுத்துவாங்க. ஸோ அப்புறம் வந்து நீங்கள் எந்தெந்த செர்வரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்குவாங்க. சரிங்களா? இப்போ வந்து டிஸ்கார்டில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் அவங்களுடைய டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ டிஸ்கார்டில் ஜாயின் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? அடுத்ததாக அவங்கள வந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உங்களோட ஆப்பை வந்து அத்தரைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் வந்துடும். அடுத்ததாக ரீட்வீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ரீட்வீட் பண்ணிக்கோங்க. ரீட்வீட் அப்படின்னு கொடுத்த உடனே ஸோ ரீட்வீட்டும் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுடைய வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நிறையா என்ட்ரிஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஏர்ட்ராப் டாஸ்க்ஸு. ஸோ இந்த வீடியோக்கு வந்து ஒரு 500 வியூஸ் வந்தது, ஒரு 50 லைக்ஸ் வந்தது அப்படின்னா நான் வந்து அந்த டீம்கிட்ட போய் பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பேக்ஸ் கொடுங்க. ஸோ எங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து மாதம் இவ்வளோ அமௌண்ட்டு கிவ் அவேன்னு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. ஸோ நான் இது வரைக்கும் இந்த வேக்ஸ் காசுலேருந்து 10 பைசா எடுத்தது கிடையாது. எல்லாமே கிவ் அவே பண்ணிட்டேன். 1,00,000 இல்லை, ஒரு 70,000 பக்கம் நான் கிவ் அவே பண்ணிட்டேன். சரிங்களா? வெறும் 2,000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு நானே 70,000த்துக்கு கிவ் அவே பண்ணியிருக்கேன்னா ஸோ எல்லாம் நீங்கள் தர மேலான ஆதரவில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? பீஸ்.